உண்மை சம்பவத்தை சொல்றேன் மேடம். கல்யாணம் ஆகி திருப்பூரை நோக்கி ஓடி வந்தோம். எங்களுக்கு உற்றார் உறவினர். நான் வந்து பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணிருக்கிறேன். எனக்கு பாத்தீங்கன்னா 5 கொழுந்தனார். நான் வந்து 2வது ஆளு திருமணம் பண்ணிருக்கிறேன். 3 நாத்தனார். ஒருத்தர் கூட எங்க திருமணத்துக்கு விருப்பமே கிடையாது. அவங்க என்னமோ என்னை விட அழகு யாராவது இந்த உலகத்துல இருக்காங்களா மேடம்? கண்டிப்பா இல்ல. சொல்லி நினைச்சு பாருங்க. இல்ல இல்ல. எனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா? பார்த்தாலும் சும்மா ஜோதிகா ரேஞ்சுக்கு நான் இருக்கேன்ல. ஜோதிகா விட ஜாஸ்தி. அவ்வளவு அழகான பொண்ணு நம்ம பையனே கல்யாணம் பண்ணிக்கிறாளேன்னு சந்தோஷப்படாம எங்க கல்யாணத்துக்கு யாருமே வரல. அப்ப நான் நினைச்சேன், நானு ஏமாமா நீங்கள் நானும் தான் இந்த திருப்பூருக்கு பிழைக்க வந்திருக்கிறோம், ஆனா இத்தனை சொந்த பந்தம் இருந்து நம்மளுக்கு கை தூக்க விட யாருமே இல்லையே அப்படின்னு நினைச்சு ஒரு முடிவு பண்ணினேன். மாமா, இந்த சமுதாயத்தில் பணம் என்ற பொருளை நம்ம ஈட்ட ஆரம்பிச்சோம்னா இந்த உலகம் தன்னை திரும்பி பார்க்கும்னு நினைச்சோம். அந்த பணம்ங்கிற எண்ணம் தான் உழைக்க வச்சுது. அந்த உழைப்பால எனக்கு பணம் கிடைச்சதால வாழ்க்கையில நான் இந்த அளவுக்கு உயர்ந்ததற்கும் என் மாமியார் திரும்பி பார்ப்பதற்கும் காரணம் என்ன தமிழக்கா? என்கிட்ட இருக்கிற பணக்கா. இதுதான் உறவுகளுடைய ஒரு கண்காணிப்புன்றது. மறைவுல இருந்துட்டு அவங்க முன்னாடி நாம உயர்ந்து காமிக்கணும். உலகத்தை நினைக்கல, அவங்க உறவை நினைச்சாங்க. அந்த உறவுக்கு முன்னாடி நாம உயர்ந்து காமிக்கணும்ன்ற சிந்தனையில தான் நீங்க உயர்ந்தீங்களே ஒழிய உங்களுடைய உழைப்புக்கு காரணம், அந்த பணத்துக்கு காரணம் அந்த உறவினர்களுடைய தூண்டுதல்ன்றத தயவு செய்து. உறவுன்னா கஷ்டப்படும் போதும் வரணும், அதுக்கு பேரு தான் உறவு. நான் பணக்காரியா இருக்கும் போது என்ன வந்து பாக்குறாங்க பாருமா, அதுக்கு பேரு உறவு இல்ல. ஒரு பறவை கூட என்ன பண்ணுமா, தண்ணி இல்லைன்னா அது தானாவே இருந்து சாவுகிற நிலைமையில இருக்குது. ஆனா உறவு கஷ்டப்படும் போது வராம பணமா இருக்கும்போது வந்து அதுக்கு பேரு உறவா? உறவு இல்லம்மா, என் பணத்தை பாக்குற அது ஒரு வரவு. அதனாலதான் சொல்லுவாங்க, உறவு என்பது எப்படி என்று சொன்னால், இரு கையை சேர்த்து தட்டும் பொழுது ஓசை வரும். அதுபோல உறவு என்று உன்னிடம் சேர்ந்தால் உனக்கு என்ன வரும்னு ஒரு கவிஞன் கேட்டானா, உனக்கு என்ன தெரியுமா வரும்? உனக்கு அவ பேர் தான் வரும், உனக்கு கெட்ட பேர் தான் வரும். நீ தனியா நின்று சம்பாதிச்சாதான்டா 4 காசை பார்க்க முடியும். உறவோடு சேர்ந்து நீ உறவாடினா நீனும் கெட்டு போயிடுவேன்னு. ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணம் இப்ப சாதாரணமா நடக்கலாம். ஏன் ஒரு கோயில்ல போய் தாலியை கட்டி வாங்க எல்லாம் ஹோட்டலுக்கு வாங்க சாப்பிடலாம்னு சொல்லலாம். ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் என்று சொன்னால் தன்னுடைய கௌரவத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்றான். அப்படி கல்யாணத்தை பண்ணும் பொழுது உறவுகள் எல்லாம் வருகின்றது. அப்பா, கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிருக்கிறான்டா, எவ்வளவு அசைத்திருக்கான் பாரு என்று அப்பொழுதுதான் பாராட்டும். அந்த பாராட்டை பெறுவதற்காக ஒரு மனிதன் தன்னுடைய கௌரவத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்றான். அதனால ஒரு கவிஞன் சொன்னான், ஆண் குழந்தை பிறந்தால் அள்ளி பால் தருகிறாய், பெண் குழந்தை பிறந்தால் கள்ளி பால் தருகிறாய், இது என்ன அறத்துப்பால்? காரணம் பொருட்பால். எப்படி கிடைக்கும் இன்பத்துப்பால்? ஆமா உண்மைங்க. ஏன் கருவிலே குழந்தைய அழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட பணம் இல்ல. ஒரு பொம்பளை பிள்ளை கருவா உருவாகி இருந்தானா அவ பிறந்து அவளை திருமணம் செய்து கொடுக்க காசு வேணும். திருமணம் செய்வது இல்லாம அவளுக்கு சீர்வரிசை செய்யணும். இன்னைக்கு கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவைப்படுது. அப்ப பணமோகம் எவ்வளவு பெரிது என்பதை நீங்க நினைக்க வேணாமா? ரொம்ப ஏழையா இருப்பாங்க. அந்த ஏழையா இருக்கிறவங்க ஒரு பெண் சொல்லுவாளாம், இந்த உறவுகள் இன்னைக்கு எப்படி இருக்குது? நாத்தி படிக்கிறா, எத்தி இறக்குறா, பாரம்பரையே வம்பு கிழக்குறா, பொம்பளை புள்ளனு இடியோச கேட்டா காதோரம், கனவுகள் தூளாச்சு கடவுளும் பொய்யாச்சு, கனவுகள் தூளாச்சு கடவுளும் பொய்யாச்சு அப்படின்னு ஒரு பெண் புலம்புகிறார் என்று சொன்னால் அவளிடம் பணம் இல்லை. பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் மனிதன் ஒரு நல்ல உயர்வை அடைய முடியும் என்று சொல்லி இன்றைய நிலைக்கு மனிதன் வாழ்வில் உயர்வதற்கு கை நிறைய பணம் 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.